பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும். நாளை எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனையும் எமக்கான களமாக கருதி மறுபடியும் களத்திலே பாய். இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு. நீங்க சும்மா இருங்க, நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. முதலமைச்சர் அரியணையிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார். எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியும்? என்று படும் நாளை தவறென்றுவது அடுத்து சரி என்று படும். அவருடைய பதவி காலம் இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ கட்டாயம் 5 ஆண்டுகள் நீடிக்காதே. நக்கல்யா அவனுக்கு தவறென்றுவது அடுத்து சரி என்று படும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இன்று சரி என்று படுவது நாளை தவறு. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். மீண்டும் இதே தமிழ்நாட்டு மண்ணிலே திராவிடம் 1ஆம் வகுப்பு பாடத்தையே ஒருவன் வாழ்நாள் முழுக்க படித்துக் கொண்டிருந்தால் அதுக்கு படிப்பு இல்லை, அதுக்கு பேர் முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். 15 வருஷமா ஒண்ணுமே சீண்டாம ஒருத்தர் போட்டு உட்காந்துருந்தாங்கன்னா ஐயா 15 வருஷமா உடவு தரேன், நீ முடிஞ்சா கலாய். வெட்டியா இருந்தாலே 4 கொலை பண்றவன் இப்ப வெறுப்புல இருக்கிற இன்னும் வெறியத்தத இடத்துல அப்படியே கிடந்துச்சுன்னா அது போனோம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. நான் சொல்றேன், என் போட்டோ போடு. அங்க வந்து 1500 பேர் வாங்க போறேன். இப்படி நடிக்கிற கெட்டு மானங்கெட்டு பிச்சை கேட்டு இந்த மான தமிழ் மக்கள்கிட்ட வந்து நிக்கிறாங்க. நான் சென்னையை சேர்ந்தவன், சென்னை வாசி. லைட்டா ஸ்லாங் மட்டும் அப்படி இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரியா, கொஞ்சம் சிக்கமா தான் பேசுறேன், மன்னிச்சுக்கோங்க. நாகேந்திரன் அவர்களே, மாப்பிள்ளை சீமான் மாமா நயினார் நாகேந்திரன் அவர்களே, என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு? நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த கேள்வி வாயா. நான் யார் தெரியுமா? பெரியாரின் பேரன், அண்ணாவின் தம்பி, கலைஞரின் உடன்பிறப்பு. மாப்பிள்ளை சீமான். நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசின, இன்னைக்கு மானம் கட்டு போய் இங்க இருக்க. மாமா பேசாத நீ உதயனா தம்பி நானா ஏன் முன்னால பேசாத நீ. இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி இந்த மாதிரி ஒரு ஈனப்பேரு ஒருத்தல உண்ட ஒரு மானங்கட்ட கூட்டம். இப்படிப்பட்ட ஒரு தொடர்டிங்க அப்படி கோலைய இது எல்லாத்துக்கும் மேல திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி நானா ஏன் முன்ன அரசியல் கோலை. விஜய்னா அரசியல் கோலை தான்டா. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கலாம்? ஒரு செல்ல பிராணி ஒன்று வரும். என் தலைவர் தளபதியின் போர் வாழ்னா என்னடாப்ப அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்க நான் பண்றேன். அப்படி உங்களால நிரூபிக்க முடியல. நீங்க உங்க பின்னாடி நிக்கிறவங்க, உங்களுக்கு எழுதி கொடுக்கிறவங்க தலைவர் பண்ண முடியுமா? சொன்னா ஒரு வந்துறேங்க. இல்ல நிறைய பேர் வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஜோக்கர். அழுதுக்கு இருக்க நீ. எந்த தலைவருடைய புகைப்படம் நம்ம தான் போலி போராடுறோம். நான் ஒண்ணே